இதே ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இந்த நிகழ்ச்சி நடந்த நானும் அந்த பக்கம் தான் உட்காந்துருப்பேன். வானத்துல பறக்கிறது, தண்ணியில இருக்கிறது, ரோட்ல இருக்கிறதுல மிஷினை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கேன். ஆபரேஷன் தேட்டர்ல தூக்கி போட்ட வகுத்து கிழிச்சப்பதான் தெரிஞ்சு எனக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு. அப்பண்டிஸ் வந்துச்சு, கிட்னி ஸ்டோன் வந்துச்சு. நம்ம உடம்புக்குள்ளேயே காத்து, தண்ணி, சாப்பாடு இது 3 தான் உள்ள போயிட்டு வெளியில வர்றது. இது 3 கரெக்டா உள்ள போயிட்டு வெளியில வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. உள்ள போய் ஸ்டக் ஆகி நிக்கிற இடத்துல தான் பிரச்சனையும். இவங்க நினைக்கிறாங்க நம்ம எப்ப வேணா சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம் அப்படின்னு. ஒரு அறிவு உள்ள செடி கொடிதான் அது. இந்த தகவமைப்புல இந்த நிலப்பகுதியில இங்கதான் வளரணும்னா அது அங்கதான் வளரும். பிச்சாவரம் காட்டுல இருக்க ஒரு செடியை கொண்டு வந்து நம்ம தரையில நம்ம ஊருக்கு ஊண்டி வச்சோம்னா முளைக்காது. அதே மாதிரி இங்க இருக்க தென்னை மரத்தை கொண்டு போய் பிச்சாவரம் காட்டுல உண்ணா முளைக்காது. ஒரு அறிவு இருக்க செடியே அந்த தகவமைப்புல இருக்க உணவு தான் சாப்பிட்டு வளருது. நம்மளுக்கு இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம். அப்ப நம்ம சைனாவில பிறந்திருந்தோம்னா அந்த உணவு சாப்பிடலாம். பர்மாவில பிறந்திருந்தோம்னா தம்பி சொன்ன மாதிரி பர்மா உணவு சாப்பிடலாம். நம்ம ஊர்ல நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம என்ன உணவு சாப்பிடணுமோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். அன்னைக்கு எங்க பாட்டி சொல்லுவாங்க, தோட்டத்துக்கு வேலைக்கு போன இடத்துல குழந்தைய பத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இரும்பு சத்து குறைபாடு இல்ல. ஏன்னா அவங்க சாப்பிட்டது இரும்பு சோளம். அந்த சத்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய உணவை விட்டுட்டு அந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய உணவான சாம, தெனை, குதிரவாளி, சோளம், கம்பு இந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அரிசியும் நம்ம பாரம்பரிய உணவு தான். தஞ்சாவூர்ல பார்லியும் கோதுமை விளைஞ்சிச்சு, அன்னைக்கு இந்த அரிசி இருந்ததுதான். இந்த மாதிரியான உணவுகளை கரெக்டான நேரத்தை எடுத்துக்கணும். நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசும் சார். நம்மளுக்கு எப்ப பசிக்குதோ சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு தேவைன்னா பேசும், பசிக்கும். தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி தேவைப்படுறப்ப பேசும், தண்ணி குடிக்கணும். தூக்கம் வரணும் அப்படின்னா அதுவே டயர்ட் ஆகி காமிக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்குடா அப்படின்னு.